ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் விதிச்சேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கீ ரைஸ். அதை நம்ம எப்படி அழகாக பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய டைம் நம்ம வந்து பிரியாணி தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் வந்து கீ ரைஸ் நல்லா தம் போட்டு நல்லா புலன்னு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைடிஷ் என்னென்னா சிக்கன் குருமா இல்லை மட்டன் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் கீ ரைஸுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 100 கிராம் முந்திரி, 70 கிராம் திராட்சை, 15 பீஸ் ஏலக்காய், 5 பீஸ் பிரியாணி இலை, 4 பீஸ் பட்டை, 10 பீஸ் கிராம்பு, 200 ml நெய், மல்லி புதினா ஒரு 2 கைப்பிடி அளவு, வெங்காயம் 800 கிராம், பச்சை மிளகாய் 8 பீஸ், ரைஸ் 3 கிலோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீ ஒரு 50 ml ஊற்றி, அப்படியே ஆயில் ஒரு 300 ml ஊற்றி, அப்படியே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அப்படியே அள்ளி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக கார்னிஷுக்கு. அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வச்சுருக்கிற ஆனியன் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு 75% ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கீ ரைஸுக்கு வந்து வெங்காயத்தை செவக்க விடக்கூடாது. அதனால் வந்து ஒரு 75% வெந்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு அரை லிட்டர் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம தம் போடும்போது அடுத்து ரைஸ் கொதித்து வரும்போது போடுவோம், இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ளேவர் நல்ல வாசனையும் வந்து அப்படியே ஆயில் மிதக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 3 கிலோ ரைஸுக்கு வந்து ஒரு 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1க்கு 1 200 போட்டால் போதும், அதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 தக்காளி நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய் பால் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரைஸை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்து அதில் வந்து மல்லிப்பூனை வந்து அந்த வாட்டரோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி தம்மு தான் போட போகிறோம். பாருங்கள், நல்லா லெவலாக அப்படியே லெவல் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மேலேயும் லைட்டாக கார்னிஷ் மல்லிப்பூனாவை போட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சுருக்கிற அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்து அப்படியே மூடி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். பிரியாணி மாதிரி தம் போட்டதுக்கப்புறம் அப்படியே தம் 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து உடச்சி அப்படியே சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜ்ஜு குருமா எதில் சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே இருக்கிற 150 ml நெய்யை ஊற்றி அப்படியே தம்மு உடச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா மேலே எதுக்கு நெய் ஊற்றுறோன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா அருமையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி தாளிப்புக்கும் நெய் சேர்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு 150 ml இதுக்கு மேலே ஊற்றி அதுக்கப்புறம் தம்மை உடைச்சோம்னா அந்த ஃப்ளேவர் வாசனை அப்படியே இருக்கும். நெய்யோடைய வாசனை நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா போல நல்லா வேக்காடாக வந்துருச்சு. ரைஸ் உடையாமல் அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த கீ ரைஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்புறம் தான் போடுற வீடியோ இன்னும் உங்கள் நோட்டிஃபிகேஷன். ஓகே, பாய்.